ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வெஜிடேபிள் இட்லி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வெஜிடேபிள் இட்லிக்கு வந்து நான் ஒரு கேரட்டு, பெரிய கேரட்டை நல்லா சிரவி வச்சுருக்கிறேன். ஒரு பீட்ரூட்டு நல்லா சிரவி வச்சுருக்கிறேன். ஒரு முள்ளங்கி சிரவி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே தாளித்து எடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சாச்சு தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்குள்ளது கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். பச்சை மிளகா நறுக்கி வச்சு பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. கொஞ்சமெல்லாம் இது கூடயே மல்லித்தலை போட்டுடலாம். நறுக்கி வச்ச மல்லித்தலை போட்டுடலாம். மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மல்லித்தலை போட்டு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ காயெல்லாம் போடலாம். இப்போ வந்து பீட்ரூட்டு நான் பொடியை சரி வச்சது பீட்ரூட் போடுறேன். கேரட்டு பீட்ரூட்டு 2மே போடுறேன். முள்ளங்கி எல்லா காயுமே அதில் போட்டேன். சரி வச்சது நல்லா இறக்கி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயெல்லாம் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போடுறேன். மாவில் வந்து நம்ம உப்பு போடுறது தானே, அதனால் கம்மியாக தான் போடுறேன். உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கி எடுத்துடணும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால், குழந்தைங்க வந்து காய்கறி ஒன்றும் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா இட்லியில் சாப்பிட்டுக்குவாங்க சூப்பராக. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஏற்கனவே இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் நான் ஃபஸ்ட்லேயே. நார்மலாக இட்லி தோசைக்கு சுடுற மாவு தான் எடுத்துருக்கேன் நான். இப்போ வந்து சோடா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து நம்ம காயிலெல்லாம் போட்டு வைக்கிறனால கொஞ்சமாக பார்த்து தான் போடணும். உப்பு வந்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் போடுறேன் நான். இப்போது இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடயே நம்ம தாளித்து வச்சுருக்கிற எல்லாமே இதில் கொட்டிடலாம். எல்லாத்தையும் கொட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளித்து வச்சது எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீ கரண்டி வச்சு நல்லா மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இப்போ இட்லிக்கு வந்து நம்ம ஊற்றி எடுக்கலாம். தண்ணி சூடாகிட்டு இருக்குது. இப்போ இட்லி வந்து ஊற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு, இந்த மாதிரி இட்லிக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும். ஒவ்வொன்றும் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிக்கணும். இட்லியை எல்லா எண்ணெயும் இது மாதிரி தடவி எடுத்துகிட்டு இட்லிக்கு ஊற்றிக்கலாம். வந்து ஒவ்வொரு இட்லி இப்படி ஊற்றிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஊற்றணும். இந்த மாதிரி ரொம்ப ஊற்றணும்னு சொன்னால் மேலே பொங்கி வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எல்லாம் ஊற்றி எடுத்துடலாம். பாருங்க, எல்லா தட்டுலையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். எல்லா தட்டுலையும் ஊற்றியாச்சு. எடுத்து இப்போ இட்லி சட்டியில் வச்சிடலாம். ஒவ்வொன்றா எல்லாத்தையும் இப்படி ஒவ்வொன்றா வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழிஞ்சிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கணும். சின்னதாக இந்த மாதிரி குத்தி பார்க்கணும். வெந்துருச்சின்னா மாவு ஒட்டாது, வேகலைன்னா மாவு ஒட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. மாவு ஒட்டலை. அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்துடலாம்.
இந்த மாதிரி எடுத்துட்டு தட்டில் போட்டுக்கலாம். இட்லி வந்து இது மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி கரண்டி ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணிவிட்டு ஒவ்வொரு இட்லியாக இந்த மாதிரி எடுத்து போட்டுடணும். எல்லா இட்லியும் அதே மாதிரி எடுத்துடணும். எல்லா இட்லியும் இதே மாதிரி எடுத்துடணும். எல்லா இட்லியும் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது இட்லி நல்ல ஹெல்த்தான இட்லி. இந்த மாதிரி இட்லி வந்து குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இட்லி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.